இதுவரை தங்களது பகுதிகளை பாதுகாப்பதற்கான போரில், தங்களது ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கான போரில் ஈடுபட்டிருந்த உக்ரைன் தரப்பு இப்பொழுது ரஷ்யாவின் எல்லைக்குள் ஊடுருவி ரஷ்யாவின் நிலப்பகுதிக்கு நிலை கொண்டுள்ளது. ரஷ்யாவின் பிரஜைகளே வெளியிடுகின்ற சமூக வலைதள பதிவுகளில் கொத்து கொத்தாக ரஷ்ய வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதும், வாகனங்கள் ரஷ்ய ராணுவ வாகனங்கள் வீதி வீதியாக எரியூட்டப்பட்டிருப்பதும், அங்கே உள்ள கிராமங்களுக்குள் உக்ரைனிய கொடிகள் பறப்பதும் காணப்படுகின்றன. இப்பொழுது போர் தொடங்கி இன்று வரையிலான காலத்தில் அவர்கள் இழந்த ஜெனரல்களின் தொகை, ஜெனரல் ராணுவ அதிகாரிகள், உயர் ராணுவ அதிகாரிகளின் தொகை என்பது 50க்கு மேற்பட்டது. இது ஒரு பெரிய இழப்பு. தொடர்கின்ற காரணம், அதாவது இந்த போர் இன்று வரையில் இப்பொழுது 3 ஆண்டுகளை கடந்து தொடர்வதற்கான காரணம், இந்த போரில் உக்ரைனியர்கள் விட்டுக்கூடாமை அல்லது மேற்குலகு அவர்களுக்கு வழங்குகின்ற ஆயுத பலம் தான் வந்தால் ஒரு நாளில் இந்த போரை நிறுத்துவேன் என்று. ஆனால் அவ்வாறு செய்யலாமா என்றால் இல்லை. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. FM 101.3 உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்ய விவகாரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். தாக்குதல் தீவிரமடைந்து செல்வதாக அறிவிக்கப்படுகின்றது. இதுவரை நகர்ந்த போர் என்பது அடுத்த நகர்வாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் யுக்ரைன் ஆனது தற்பொழுது ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய படையை வலுப்படுத்தி கொண்டு செல்வதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் ரஷ்யாவில் இருந்து வரும் தகவல்களை பார்க்கின்ற பொழுது ரஷ்யா இந்த போரை எதிர்கொள்வதில் ஒரு சிக்கல் நிலையில் இருக்கின்றதா என்ற கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அணு நிலையம் என்பது தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்ற சம்பவமானது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த என்ற ஒரு தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இது குறித்து தான் காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போன்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த போரானது இப்பொழுது 2 வருடங்களை கடந்து இடம்பெறுகின்ற ஒரு போராக இருந்தாலும் கூட இந்த நகர்வானது ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் இந்த போரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த நடவடிக்கை இட்டு சென்றிருக்கின்றதா என்ற கேள்வியை ஏற்படுத்துகின்றார்கள். உங்களை பொறுத்தவரையில் இந்த போரானது அடுத்த பரிமாணத்திற்குள் சென்றிருக்கிறதா? நிச்சயமாக இது ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியாக நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக கர்க்ஸ் மற்றும் பெல்கிரேட் என்கிற இடங்களில் இங்கே நடைபெற்ற விடயம் என்னவென்று சொன்னால், இதுவரை தங்களது பகுதிகளை பாதுகாப்பதற்கான போரில், தங்களது ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கான போரில் ஈடுபட்டிருந்த உக்ரைன் தரப்பு இப்பொழுது ரஷ்யாவின் எல்லைக்குள் ஊடுருவி ரஷ்யாவின் நிலப்பகுதிக்கு நிலை கொண்டுள்ளது. சுமார், அதாவது ஒரு பகுதியில் இது நடக்கின்றது. ஒரு பகுதியில் குறிப்பாக நான் குறிப்பிட்ட இந்த கர்க்ஸ் மற்றும் இந்த பெல்கிரேட் என்கின்ற பகுதிகளில் சுமார் 30 கிலோமீட்டர் ஊடுருவி நிற்கின்றார்கள். ஆனால் இந்த நிலை இவ்வாறு தொடர்ந்து நிற்பார்களா என்பது நிச்சயமாக கேள்விக்குரிய ஒரு விடயம். நிச்சயமாக அவ்வாறு முடியாது. ஆனால் ஏற்படுத்தக்கூடிய அழிவுகளை ஏற்படுத்திவிட்டு திரும்புவது அவர்கள் நோக்கமாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே பாரிய அழிவுகளை அவர்கள் அங்கே ரஷ்ய ராணுவத்திற்கு அந்த பகுதிகளில் ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் 30 கிலோமீட்டர் என்னும் பொழுது மீண்டும் அந்த 30 கிலோமீட்டரை தாக்கி அழைத்துக் கொண்டு மீண்டும் யுக்ரைன் தரப்புக்குள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரஷ்யாவுக்கு இருக்கிறதா, அல்லது அதில் சிக்கல் நிலை இருக்கிறதா? இல்லை, ரஷ்யாவை பொறுத்தவரையில் தனது நிலைப்பகுதியில் இருந்து நிச்சயமாக உக்ரைனை வெளியேற்றுவதற்கு என்ன விலை கொடுத்தும் போராடும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் உக்ரைன் செய்த தாக்குதல் என்பது மன வலிமையை குறைப்பதற்கான ஒரு தாக்குதலாக நாங்கள் கருதலாம். குறிப்பாக பார்த்தீர்களானால் ரஷ்யாவின் பிரஜைகளே வெளியிடுகின்ற சமூக வலைதள பதிவுகளில் கொத்து கொத்தாக ரஷ்ய வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதும், வாகனங்கள் ரஷ்ய ராணுவ வாகனங்கள் வீதி வீதியாக எரியூட்டப்பட்டிருப்பதும், அங்கே உள்ள கிராமங்களுக்குள் உக்ரைனிய கொடிகள் பறப்பதும் காணப்படுகின்றன.
எனவே இது ஒரு மன வலிமையை குறைப்பதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் பெரும் தோல்வி என்னவென்றால் அவர்களுடைய ஒரு கட்டுமானத்தை சிதைப்பதாக இது அமைந்திருக்கின்றது. ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் புட்டின் மீண்டும் மீண்டும் ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் மக்கள் செல்வாக்கு மிக்க ஒருவராக அவர் இருந்திருக்கின்றார். அவர் தனிப்பட்ட ரீதியில் கூடுதலாக ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டாலும் நாட்டை சிறப்பாக வழிநடத்துவர் என்ற ரீதியில் மக்கள் அவருக்கான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இப்பொழுது இந்த போரில் ரஷ்ய யுக்ரைன் போர் ஆரம்பித்த காலத்தில் ரஷ்யர்கள் வழங்கிய ஆதரவுக்கும் தொடர்ந்து இவ்வாறு நீண்ட நாட்களாக போர் செல்லுகின்ற பொழுது மக்களுடைய ஆதரவும் என்பது சமநிலையில் இருக்குமா அல்லது மக்கள் விரக்தி அடையக்கூடியவர்களாக மாறுவார்களா? இல்லை, மக்கள் ஏற்கனவே அவ்வாறான நிலைக்கு வந்து விட்டார்கள். குறிப்பாக தற்பொழுது இளைஞர்கள் கூட போரில் இந்த ஆளில்லா விமானங்கள் தயாரிப்பது மற்றும் குண்டுகள் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு நகர்த்தப்படுகின்றார்கள். அதே போன்று பெண்கள் ராணுவ முன்னிலைகளுக்கு வாகனங்களை பாரூர்தி வாகனங்களை கொண்டு செல்வதற்கான வேலைகளில் கூட பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு புதுமையான அல்லது இது அதாவது அவர்கள் அந்த இயலாத ஒரு கட்டத்தில் செய்கின்ற நடவடிக்கை. அந்த நடவடிக்கையில் ரஷ்யா இப்பொழுது ஈடுபட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து ரஷ்யாவினுடைய படைகளில் சேர்ப்பதற்காக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இப்பொழுது அந்தந்த நாட்டு தூதரகங்கள் ஊடாக ரஷ்யா மீது ஒரு அழுத்தம் பிரயோகிக்கின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் கூடுதலாக வெளிநாட்டு படையினரை அழைத்து தங்களுடைய படையில் இணைத்து இந்த போரை முன்னகர்த்த எத்தனித்த ரஷ்யாவுக்கு இது ஒரு தடையாக அமைந்திருக்கின்றது அல்லவா? இப்பொழுது இந்த போரில் பின்னடைவுகளை சந்திக்கின்ற ரஷ்யாவுக்கு இது ஒரு மேலும் ஒரு பலத்த அழுத்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன. இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக. இதாவது இரண்டு தரப்புமே வெளிநாட்டு படைகளை பாவிச்சிருந்தன. இரண்டு தரப்புகளிலும் அந்த இழப்பு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட இலங்கை, இந்திய தரப்புகளில் இவ்வாறான அந்த கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பாக அந்த அரசாங்கங்கள் அங்கே ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று விட்டார்கள் என்றால் இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் அங்கே அவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்கப்படும், அவர்களுக்கு அதிக சம்பளம், பெரிய சம்பளம் மற்றும் போரரங்கில் நிற்க வேண்டிய காலம் 3 மாதம் போன்ற அதெல்லாம் பொய்யான தகவல். அது அவர்கள் தொடர்ச்சியாக போரரங்கில் தான் இருக்க வேண்டும் போன்ற ஆசை வார்த்தைகள் காட்டி அவர்கள் கையொப்பமிட்டு தான் சென்றிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை. ஆனால் நிச்சயமாக இது எதை காட்டுகின்றது என்றால் ரஷ்யா தன்னுடைய படையை நம்பி அல்லது படை பலத்தின் பல மடங்கான பேரை இழந்து அல்லது இப்பொழுது இப்படி எடுத்து பார்க்கலாம், இப்பொழுது போர் தொடங்கி இன்று வரையிலான காலத்தில் அவர்கள் இழந்த ஜெனரல்களின் தொகை, ஜெனரல் ராணுவ அதிகாரிகள், உயர் ராணுவ அதிகாரிகளின் தொகை என்பது 50க்கு மேற்பட்டது. இது ஒரு பெரிய இழப்பு. அதைவிட அவர்களுடைய ஆயுத ஆளணிகள் என்பன இல்லை என்ற அளவு இழக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் ஆயுத ஆளணிக்காக ஈரான், வடகொரியா போன்ற நாடுகளை நம்பி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த போர் ஆரம்பித்த தினத்தன்று இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை போட்டிருந்தது ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உக்ரைன் திருமுழுக்க ரஷ்ய ராணுவம், ரஷ்ய ஜனாதிபதி சொல்கின்றார் தங்களால் இனி முடியாது என்கின்ற, அதாவது தோற்கப்பட்ட போர் என்று இது ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் இதில் நடைபெற்ற விடயம் என்னவென்றால் உக்ரைனிய ஜனாதிபதி பாதுகாப்பு தேடி அண்டை நாடுகளை நோக்கி செல்லாமல் களத்தில் நின்று வழி நடத்தக்கூடிய ஒருவராக இருந்த காரணத்தால் தான் இந்த போர் இந்த நிலைக்கு சென்றது. அதற்கு மேற்கத்திய நாடுகளின் அதீத வளங்களும் காரணம். இப்பொழுது போருக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று பார்க்கின்ற பொழுது தேசப்பற்று மிக்க மக்கள் எந்த நாட்டில் கூடுதலாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் அவர்களுடைய ஆதரவு என்பது போருக்கு மனோதத்துவ ரீதியில் பார்க்கின்ற பொழுதும் படைகளுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ரஷ்யர்களா யுக்ரைனியர்களா இந்த போருக்கு தங்களுடைய தாய் நாட்டை தக்க வைத்துக் கொள்வதில் கூடுதலான அக்கறை செலுத்துகிறார்கள்? நிச்சயமாக உக்ரைனியர்கள். அதற்கான காரணம் என்னவென்றால் ரஷ்ய போர் வீரர்களுக்கே போரரங்குக்கு தாங்கள் ஏன் செல்கின்றோம், எதற்காக இந்த சண்டை என்பது தெரியாத நிலையில் தான் அவர்கள் போராடினார்கள். அதை அவர்கள் பகிரங்கமாக கூட தெரிவித்திருந்தார்கள். அதைவிட தங்களுடைய ஜெனரல்களை தாங்களே கொள்கின்ற அளவிற்கு ஒரு டேங்கியால் அந்த டேங்கி படையின் ஜெனரலையே ஒரு வீரர் கொள்கின்ற அளவிற்கு நிலைமை மாறியிருந்தது. அதைவிட ரஷ்யாவானது தனது படைச்சேர்ப்பிற்கு இந்த வேக்னர் எனப்படுகின்ற, அதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டோரையும் மற்றும் சிறைகளில் உள்ளோர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட
செய்யப்பட்டு படையில் சேர்க்கப்பட்டார்கள். இவ்வாறானவை எல்லாம் அது தேசப்பற்றி காட்டவில்லை. நிச்சயமாக பூட்டின் இந்த போரில் அவசரப்பட்டு நடவடிக்கை எடுத்து விட்டார் என்பதை காட்டுவதாக இருந்தது. இருந்தாலும் போர் என்பது நிச்சயமாக வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒன்றல்ல. அது பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்க்கப்பட வேண்டும். போரில் எந்த தரப்பும் வெற்றி பெற்றதாக இல்லை. அது பிறகு வெற்றி பெற்றால் கூட பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு ஒன்று வருவதற்கான காரணம் இருக்க வேண்டும். இந்த போர் என்பது தொடர்கின்ற காரணம், அதாவது இந்த போர் இன்று வரையில் இப்பொழுது 3 ஆண்டுகளை கடந்து தொடர்வதற்கான காரணம், இந்த போரில் உக்ரைனியர்கள் விட்டுக்கூடாமை அல்லது மேற்குலகு அவர்களுக்கு வழங்குகின்ற ஆயுத பலம் என்பது அவர்களை அந்த தக்க வைக்கின்ற நிலையில் இருக்கின்றது. இருந்த பொழுதும் ரஷ்யா தான் கைப்பற்றிய பிரதேசங்களை விட்டு விலகாத பிரதேசங்கள் இன்னமும் இருக்கின்றன. அவற்றை விட்டுக் கொடுக்கும் என்றும் நம்புகின்ற அளவிற்கு நிலைமை இல்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு பேச்சை நோக்கி 2 தரப்பில் செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த பேச்சு மேசையில் அந்த நெகோசியேஷன் பவர், பேலன்ஸ் ஆஃப் பவர் என்பதை கொண்டு வருவதற்கான தாக்குதலாகத்தான் உக்ரைன் மேற்கொள்ளும். உக்ரைன் இது மட்டும் செய்யவில்லை. உக்ரைன் இதற்கு மேலாகவும் உள்நுழைந்து பல தாக்குதல்களை செய்திருக்கின்றது, பல ஆயுத கிடங்குகளை அழித்திருக்கின்றது, பல கடற்படை கலங்களை அழித்திருக்கின்றது. இவையெல்லாம் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்குரிய அந்த பேலன்ஸ் ஆஃப் பவரை கொடுக்கின்றது ரஷ்யாவுடன் ஒரு பேச்சு மேசையில் பேசுவதற்கு. ஆமாம், இந்த போரை முன்னகர்த்தி செல்வதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆயுத தளபாடங்கள் பெறப்படுகின்ற நாடுகளினுடைய வரிசையை பார்த்தால் ரஷ்யாவுக்கு கூடுதலான உதவிகள் கிடைக்கும் என்று நினைக்கின்றீர்களா இனி வரும் காலங்களில்? அல்லது தொடர்ந்து யுக்ரைன் ஜனாதிபதி வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று தன்னுடைய நாட்டினுடைய தன்மை குறித்து தெரிவித்து உதவிகளை பெற்று வருகின்றார், அவருக்கு கூடுதலான ஆயுத உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இதில் உக்ரைன் தோற்றால் மேற்குலகு ஒரு தோற்றப்பாடு வரும். எனவே மேற்குலகு அதற்கான ஒரு விட்டுக் கொடுப்பை விடாமல் பேச்சுவார்த்தைக்கு 2 தரப்பையும் தள்ளும். இந்த பேச்சுவார்த்தைக்கு 20 தரப்பு இப்பொழுது அமெரிக்கா இந்த பணைய கைதிகள் விடயத்தில் ரஷ்யாவுடன் ஈடுபட்டது ஒரு மாறுதலான சூழ்நிலை. அதாவது ரஷ்யா அதிபர் ஒரு கொடுங்கோலன், ரஷ்யாவிற்கான பொருளாதார தடை போன்ற பல இத்தியாதிகளின் மத்தியில் இவ்வாறான ஒரு பச்சை கொடித்தன்மை என்பது ஒரு மாறுபட்ட நிலையை காட்டுகின்றது. எனவே இப்பொழுது அதைவிட ரஷ்யாவிற்கு கூட தான் 2014ஆம் ஆண்டு கைப்பற்றிய கிரிமியா பிரதேசத்தை தக்க வைப்பதன் உச்சக்கட்ட தேவை இப்பொழுது இருக்கின்றது. என்றால் கிரிமியாவை நோக்கி உக்ரைன் மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் அதீதமானவையும் பெரிய ஆபத்தை தருவதாகவும் இருந்திருக்கின்றது. $2 பில்லியன் செலவில் கட்டப்பட்ட கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைக்கின்ற பாலம் என்பது 2-3 முறை தாக்குதலுக்குள்ளாகி இப்பொழுது கூட பலத்த பாதுகாப்பு, ரஷ்யா அதன் பாதுகாப்புக்கே பெரிய சங்கடத்தில் இருக்கின்றது. என்றால் உக்ரைன் அதனை அளிப்பதற்கான நடவடிக்கைகளைத்தான் மேற்கொண்டு வருகின்றது. எனவே பேச்சுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அநேகமாக இருக்கின்றன என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும். நவம்பரில் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற கருத்து கணிப்புகள் கமலா ஹாரிஸுக்கான ஆதரவு கூடுதலாக இருப்பதாக இன்றைய தினம் தெரிவிக்கப்படுகின்றது. கருத்து கணிப்புகளுடைய முடிவுகளில் தேர்தலுக்கு முன்னர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ட்ரம்ப் வந்தால் அல்லது கமலா ஹாரிஸ் வந்தால் இந்த போரில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தென்படுமா? நிச்சயமாக ட்ரம்ப் வந்தால் நிச்சயமாக ஆயுத உதவிகளை அவர் தன்னுடைய இதர சிநேகித நாடுகள், அதாவது நேட்டோவுடன் சம அளவில் பங்கிட சொல்லி ஒரு இதை கொடுப்பார். மற்றது இந்த போரை அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கமே அல்லது முதலாய விஞ்ஞாபனமே என்னவென்று சொன்னால், தான் வந்தால் ஒரு நாளில் இந்த போரை நிறுத்துவேன் என்று. ஆனால் அவ்வாறு செய்யலாமா என்றால் இல்லை. ஆனால் அதற்கான உதவிகள் குறைக்கப்பட்டு மற்ற நாடுகள் தங்களுடைய உதவிகளை அதிகரிக்க தூண்டக்கூடிய நிலைமை வரும். ஆனால் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்தால் நிச்சயமாக ஒரு பேச்சுக்கான அழுத்தம் மேலும் கொடுக்கப்படும். என்றால் அவர்களால் தொடர்ந்து இவ்வாறான உதவியை செய்ய முடியாது என்றால் அவர்களுடைய உள்ளூர் பொருளாதாரமே அவர்களுக்கு சிக்கலானதாக இருக்கின்றது. சரி, கனடாவின் நிலை எப்படி இருக்கும்? இப்பொழுது அமெரிக்காவில் ஜனாதிபதி மாறுகின்ற பொழுது கனடா எடுத்திருக்கின்ற தீர்மானத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அல்லது அமெரிக்காவோடு இசைந்து போகக்கூடிய நிலைதான் இருக்குமா? இல்லை, கனடா நிச்சயமாக கனடாவை டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் நிச்சயமாக கனடாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார். அவர்களுடைய அதாவது அந்த பாதுகாப்பு செலவினம் 2% மேல் வர வேண்டும் என்று. கனடாவினுடைய பாதுகாப்பு செலவினம் அடுத்த ஆண்டுகளில் கூட 1.3 இருக்க போகின்றது. அதில் ஒரு சிக்கல் நிலை ஏற்படும்.
நிச்சயமாக அது இந்த நேட்டோ தரப்பில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் கனடாவை பொறுத்தவரையில் உடனடியாக அவ்வாறு பாதுகாப்பு தரப்புக்காக 2% உயர்த்தக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு செலவினங்களை அவர்களுடைய ஆளணிகளும் இல்லை அல்லது ஆட்களும் இல்லை. காரணம் இப்பொழுது கனடாவின் இந்த ஆயுத பலம் என்பது அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்குரியதாகவும் அல்லது சில வேளைகளில் சில தாக்குதல்களை வரையறை செய்து மேற்கொள்ளக்கூடியதாக வைத்திருக்கின்றார்களுடைய பாரிய கடற்கலங்களோ இப்ப கேரியர்ஸ் என்கின்ற கடற்கலங்களோ அல்லது விமானம் தாங்கி கப்பல்களோ அவ்வாறான ஒரு நிலைக்கு கனடா எப்பொழுதும் செல்லாது என்று நினைக்கின்றேன். சொல்லுங்க. ஆமாம், இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருகின்றது. நிறைவாக இந்த விடயம் தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இது நாங்கள் நிச்சயமாக ஒரு பேச்சு மேசைக்கு தீர்க்கக்கூடிய விடயமாக மாற வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் இதில் எங்களுடைய பொருளாதாரங்கள் கூட தங்கி இருக்கின்றன. இந்த போர்கள் தான் நிச்சயமாக மேலதிகமான பணவீக்கத்திற்கான காரணம். அவைகள் ஓயும் பொழுது சில வேளைகளில் பணவீக்கங்கள் குறைந்து உள்ளூர் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தக்கூடிய நிலைக்கு நாங்கள் வரலாம் என்றால் at the end of the day இது மக்களின் பணம். மக்களின் பணம் தான் அரசால் செலவழிக்கப்படுகின்றது. மக்கள் வரியாக கொடுக்கப்படுகின்ற பணம் அதுதான் அங்கே செல்கின்றது. அதுதான் மக்கள் வரியாக செலுத்துகின்ற பணம் மக்களுக்கே வர வேண்டிய ஒரு நிலையில் தான் ஒவ்வொரு நாடும் இருக்கின்றது. ஆனால் இது தேவையில்லாத செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு உலகை இட்டுச் செல்லுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இதற்கு போர் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், நாங்கள் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.